தருமபுரி மாவட்டத்துடைய சிறப்புகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். 1200 ஆண்டுகளாக தருமபுரி மாவட்ட மக்களுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தோட பற்றியும் தெய்வத்துடைய வரலாறுகளை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். தருமபுரின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வள்ளல் அதியமான் அரசர் தான். அரசர்களில் மிக சிறந்தவரும் கடையெழு வள்ளல்களில் மிக முக்கியமானவருமா நம்முடைய வள்ளல் அதியமான நம்ம பார்க்குறோம். வள்ளல் அதியமானன்னு சொன்ன உடனே அதியமான் அவர்கள் உயிருக்கு உகந்த சாகாவரம் பெற்ற ஔவைக்கனிய ஔவையாருக்கு வழங்கின இடம்தான் தகடூர் அப்படின்னு பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்டு தருமபுரின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சுமார் 1200 ஆண்டுகளாக காவல் தெய்வமாக இருக்கிறது அருள்மிகு தட்சண காசி காலபைரவர். தட்சண காசி காலபைரவர் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்தில், குறிப்பாக தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டரில் சேலம் டு தருமபுரி நெடுஞ்சாலையில் ஓரமாகவே இந்த தட்சண காசி காலபைரவர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் அதியமான் அவர்கள் ஆட்சி செய்த நம்ம தருமபுரியில் அந்த காலகட்டத்தில் பகைவர்களால் நிறைய நெருக்கடியும் நோய்களும் பஞ்சமும் நிலவியதாக கூறப்படுது. இதனால் வள்ளல் அதியமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு அரசர்களாக நம்ம மீது போர் தொடுக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கான ஒரு காவல் தெய்வம் இருக்கணும், காவல் தெய்வத்தை சொன்னாலே இல்லை வழங்கினாலே நமக்கு நல்லது நடக்கணும், அப்படி ஒரு தெய்வம் எனக்கு வேணும்னு தன்னுடைய மந்திரிகளிடம் ஆலோசனை செய்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரி மந்திரி ஒருவர் கால பைரவர் சிவனுடைய வாகனம். ஸோ கால பைரவரை நாம் பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான அனுகிரகங்களும் பகைவர்கள் தொல்லையும் நோய் நொடி பஞ்சமெல்லாம் நீங்கும்னு சொன்னதுனால நம்மளுடைய அதியமான் அரசர் அவர்கள் அன்னைக்கே இந்த கோயிலை கட்டும் பணி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே காசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தட்சண காசி கால பைரவரை பிரதிஷ்டைக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி முக்கியமான 5 அமைச்சர்களை அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே கோவில் கட்டிட வேலைகளும் நடக்குது. அதற்கு தகுந்த மாதிரியே கோயில் கரெக்டாக குறிக்கப்பட்ட நாளில் பிரதிஷ்டை செய்கிறதுக்காக காசிலேருந்து தட்சண காசி காலபைரவரை இங்கே கொண்டு பிரதிஷ்டை செய்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 1200 ஆண்டுகளாக தருமபுரி மாவட்ட மக்களுடைய காவல் தெய்வமாக அருள்மிகு தட்சண காசி காலபைரவர் இருக்காருன்னு சொன்னால் அது மிகை ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் சுவாமிக்கு அதிகாலையில் விஸ்வரூப தரிசனமும், காலையில் 6 மணிக்கு கணபதி ஹோமமும், 64 பைரவர் ஹோமமும், ஏகாந்த ருத்ர ஹோமமும், காலையில் 8 மணிக்கு கோ பூஜையும் அஸ்வத பூஜையும், காலையில் 8:30 மணிக்கு பைரவர் உற்சவ மூர்த்தி திருக்கோயில வலமுறுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இரவு 10 மணிக்கு 1008 கிலோ மிளகாய் மற்றும் 108 கிலோ மிளகு சத்ரு சம்ஹார யோகம் நடைபெறும். 64 பைரவர் யாகமும் மகா குருதி பூஜையும் இரவு 2:30 மணிக்கு நடக்கும். இதை அடுத்து காலபைரவர் சுவாமியை பல்லாக்கில் வச்சு திருக்கோயிலம் வலம் வருவாங்க. அதிகாலையில் 3 மணிக்கு 108 லிட்டர் பால் அபிஷேகமும் கலச அபிஷேகமும் நடக்கும். 8 வகையான சிறப்பு ஹோமங்களும் அபிஷேகங்களும் சுவாமிக்கு சத்ரு சம்ஹார அலங்காரம் செய்யப்படும். இறுதியில் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி காட்சியளிப்பார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அது சிறந்த மாதம், கோவிலுக்கு சொந்தமான மாதம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப விசேஷமாக தேய்பிறை அஷ்டமி நாளில் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரங்களும் பூஜைகளும் நடக்க இருக்குது. ஸோ கோயில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. வெளி மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செஞ்சிட்ருக்காங்க. வெண்பூசணியில் நெய் தீபமிட்டு சுவாமியை வழிபட்டுட்டு கோவிலை இடமிருந்து வளம் 18 முறை சுற்றி வந்தால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் மற்றும் கைகூடும் அப்படின்றது ஐதீகம். அப்படின்றதுனால ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நீண்ட வரிசையில் நின்று செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் பல்வேறு சிறப்பு தகவல்களை தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்கலாம். ஸோ கால பைரவரை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற எங்களுடைய வாழ்த்துக்கள். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை வீட்டிற்கும் 1200 வருடம் பழமை வாய்ந்த
அதியமான் மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தனித்திருத்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு தட்சண காஷி கால பைரவ சுவாமி திருக்கோவில் இன்றைய தினம் தேய்பிர அஷ்டமி, கடக மாசம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்திலே தேய்பிர அஷ்டமி பெருவிழா. காலை சரியாக 5 மணி அளவிலே விஸ்வரூப தரிசனம், கோபூஜை, பைரவர் விஸ்வரூப தரிசனம். அதனைத் தொடர்ந்து மகா சோடச கணபதி ஹோமம், ஸ்ரீசுக்த மகாலட்சுமி ஹோமம், தன்வந்திரி ஹோமம், அஷ்ட பைரவ ஹோமம் நடைபெற்று, கோபூஜை, அஸ்வ பூஜை என்று சொல்லக்கூடிய குதிரை பூஜை நடைபெற்று, எம்பெருமான் காலபைரவர் உற்சவர் திருத்தெரியிலே திருக்கோவில் பவனி வந்து மூலவர் பைரவருக்கும் உற்சவர் பைரவருக்கும் 64 வகையான அபிஷேகம், ராஜ அலங்காரம், சகசிரநாம அர்ச்சனை, சதுர்வேத பாராயணம் நடைபெற்று பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தன்று திருக்கோயில் விசேஷமான பூஜை என்று சொல்லக்கூடிய சத்ரு சம்மார குருதி பூஜை இன்று இரவு சரியாக 10 மணிக்கு 1008 கிலோ வரத மிளகாய், 108 கிலோ மிளகு கொண்டு சத்ரு சம்மார குருதியாக வைபவம் நடைபெறும். இந்த குருதியாகத்தில் மிக சிறப்பு என்னவென்றால், சத்ருக்கள், எதிரிகள், கண்திஷ்டி, பில்லி, சூனி, ஏவல் என்ற கெட்ட கிரகத்தின் தொல்லைகள் நிவர்த்தியாகி தீமை விலகின் நன்மை பிறக்கும் பூஜை சத்ரு சம்மார குருதி பூஜை. பைரவர் தனித்திருத்தலமாக விளங்கக்கூடியது இந்தியாவிலே 2 இடம் மட்டும்தான். முதலிடம் வாரணாசி, அதற்கு அடுத்தபடியாக வாரணாசியில் இடத்திலிருந்து பிரதர் செய்யப்பட்ட அதியமான் மன்னரால் பிரதர் செய்யப்பட்ட பைரவர். இந்த பைரவர் தனித்திருத்தல பைரவர். இந்த திருக்கோவில் பரிகார திருத்தலம். இந்த திருக்கோவில்ல பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், எலுமிச்சம்பழ தீபம் மட்டும்தான் ரொம்ப விசேஷமானது. பூசணிக்காய தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எதிரிகள், கண்திருஷ்டி, சத்ருக்கள் விலக்கம், காரிய வெற்றியாகும், வடக்கில் வெற்றி பெறலாம், இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். தேங்காயிலை விளக்கேற்றி மஞ்சள் மாலை சாற்றினால் திருமண பாக்கியம் நடைபெறும். எலுமிச்சம்பழத்திலே தீபமேற்றி மூக்கள மாலை சாத்தினால் வித்யா சரஸ்வதி கடாட்சம் பெற்று அனைத்து வகையான தேர்வில் வெற்றி பெறலாம். இந்த மாதிரி இந்த பரிகாரம் சொன்ன மாதிரி 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 செய்பஷ்டமி, 3 அமாவாசை, 3 பௌர்ணமி செய்தால் இப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகினும். பரிகார திருத்தலம் இந்த திருத்தலம். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் இன்னைக்கு தினம் கடக மாதம் தேய்பிர அஷ்டமியில் ஆடி மாதத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி அனைத்து மாநிலங்கள் வந்து கேரளா அனைத்து மாநில பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து எல்லாம் அல்ல என் ஐயன் பைரவனின் திருவிழை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்து இந்த எல்லாம் அல்ல பைரவனின் திருவிழை பெறுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். திருக்கோவில் அர்ச்சகர் ரா கிருபாகரன் குருக்கள்.